டி.கே. சிவக்குமாருடைய ஃப்ரெண்ட தமிழகத்துக்கான சிறப்பு பிரதிநிதியா டெல்லியில அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறார் விஜய். இது எப்படி இருக்கும்? அவர் தமிழர் கிடையாது, அவர் கர்நாடகத்தை சார்ந்தவர். மேற்கேதாட்டு விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில இந்த விதமான அப்பாயின்மெண்ட் மிக ஆபத்தானது, தமிழர்களுக்கு எதிரானது. அன்றைக்கு தன்மானத்தை விலையாக கொடுத்தார். இன்றைக்கு விலையாக கொடுத்த தன்மானத்தை மீட்பதற்கான அடுத்த கட்ட முயற்சியில் வைகோ ஈடுபட்டிருக்கிறார். 2029 மக்களவை தேர்தலில் டிஎம்கே தனித்து விடப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். காமன் கேண்டிடேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருக்கு. 2 கழகமும் டெல்லியும் புனேயுமா எப்போது சேருவோம். ஆனா இந்த 2 கழகத்துக்குமே ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு 3வது பிளேயர் வந்தாச்சுன்னா 2 கழகத்துக்குள்ளே ஒரு சிண்டிகேட் அமைஞ்சிடும். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். டெல்லிக்கான தமிழக சிறப்பு பிரதிநிதியாக தமிழகத்தை சாராத ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளாரே. வணக்கம் நண்பர்களே. அதாவது விஜய் அரசு முற்போக்காக ஏதாவது செய்யும் அப்படின்னு நம்பி ஒரு 108 தொகுதிகள்ல தாவேகாவை மக்கள் ஜெயிக்க வைத்திருக்கிறார். ஆனால் அண்மை காலமாக அவரை எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் ரொம்ப ஏமாற்றம் தருவதாக இருக்கிறது. அதுல உச்சகட்டம் என்ன அப்படின்னா, தமிழகத்தின் டெல்லிக்கான சிறப்பு பிரதிநிதியாக ஜனநாயகன் பட தயாரிப்பாளரான கே. வெங்கட் நாராயண என்பவரை நியமித்திருப்பது. அவரை ஓராண்டுக்கு அந்த பதவியில் நியமிப்பதற்கான ஆணையை நேற்றைக்கு தமிழ்நாட்டுடைய தலைமை செயலாளர் சாய்குமார் IAS வெளியிட்டார். ரொம்ப பெரிய அதிர்ச்சி. ஏன்னா டெல்லிக்கான சிறப்பு பிரதிநிதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதவி. புரோட்டோகால் படி அது மாநில அமைச்சர் பதவிக்கு இணையான பதவி. சோ இப்போ தாவேகாவுடைய ஆட்சியில யார் யாரெல்லாம் மினிஸ்டர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு புரோட்டோகால் படி என்னென்ன ப்ரொடெக்ஷன், என்னென்ன மரியாதை உண்டோ அது அத்தனையும் இந்த டெல்லியில் இருக்க போகிற இந்த சிறப்பு பிரதிநிதிக்கும் கிடைக்கும். அதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, அவர்தான் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையில் உறவு பாலமாக இருக்க போகிறார். இந்தியால ஒரு வித்தியாசமான செட்டப் உண்டு. ஏன் இந்த டெல்லிக்கு சிறப்பு பிரதிநிதி தேவைன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு தான் நான் இப்ப பதில் சொல்றேன். அதாவது இந்தியாவுக்குன்னு ஒரு சிறப்பான தன்மை, ஒரு வித்தியாசமான தன்மை உண்டு. இப்ப டெல்லியில பாத்தீங்கன்னா பல்வேறு நாடுகளுடைய தூதரகங்கள். அது எதுக்காக அப்படின்னா அந்தந்த நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவை பேணுவது. இது ஒண்ணு. அதே போல இந்தியாவில ஏராளமான மாநிலங்கள். அதுல ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு விதமான மொழி, கலாச்சாரம், பண்பாடு இவற்றை கொண்ட மாநிலம். தமிழ்நாட்டுல ஒரு விதமான கலாச்சாரம் இருக்கு, இங்க தமிழ். இதை தாண்டி அந்த பக்கம் போயாச்சுன்னா கேரளா, அதற்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு, அங்க மலையாளம் பேசுவாங்க. ஆந்திரம் தெலுங்கானால தெலுங்கு பேசுவாங்க. இப்படி அப்போ இங்க இருக்கக்கூடிய மத்திய அரசோட ஒவ்வொரு மாநில அரசும் நல்ல உறவில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான், அதாவது ஊரு கூடி தேர்வு எடுத்தால்தான் இந்தியா சிறப்பாக முன்னேறும். அதனால எப்படி அந்தந்த நாடுகளுடைய பிரதிநிதிகள் டெல்லியில மையம் கொண்டு இருக்கிறார்களோ அதே போல ஒவ்வொரு மாநிலத்தின் பிரதிநிதிகளும் டெல்லியில் இருக்க வேண்டும். அவர்களுக்கென்று தனி அலுவலகம் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சிறப்பு ஏற்பாடு ரொம்ப காலமாக சுதந்திரம் பெற்றதிலிருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி ரொம்ப ஒரு பொறுப்புள்ள, அனுபவம் வாய்ந்த, விஷயம் தெரிந்தவர்களை டெல்லிக்கான சிறப்பு பிரதிநிதியாக நியமிப்பார். அவர் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான உறவு பாலமாக மாநில அரசின் பிரதிநிதியாக செயல்படும். இப்போ மாநில அரசுக்கு தெரிவிக்கப்பட வேண்டிய தகவல்களை மத்திய அரசு இவர் மூலமாகவும் தெரிவிக்கும். பல்வேறு விஷயங்கள்ல இந்த இன்டர் ஸ்டேட் டிஸ்பியூட் எது வந்தாலும் சரி, அந்த எக்ஸ் அபிஷியோவா இந்த டெல்லிக்கான பிரதிநிதி இடம்பெறுவார். இவ்வளவு ஒரு பவர்ஃபுல் போஸ்ட். இந்த போஸ்டுக்கு ஜனநாயகன் படத்தை எடுத்து அந்த பட தயாரிப்பாளர் கே. வெங்கட் நாராயணா என்பவர் நியமிக்கப்பட்டார். அதுல இன்னொரு கூத்து என்ன அப்படின்னா, அவர் தமிழகத்தின் பிரதிநிதியாக இருக்க போகிறவர். ஆனால் அவர் தமிழ்நாட்டையே சாராதவர், அவர் கர்நாடகத்தை சார்ந்தவர். எப்படி தமிழகத்தின் பிரதிநிதியாக ஒரு தமிழரை போட்டு, ஆனால் தமிழகத்தின் பிரதிநிதியாக ஒரு கர்நாடகத்தை சார்ந்த ஒருவரை இவங்க நியமிச்சிருக்காங்க. ஆனா இப்ப எப்படி ட்விஸ்ட் பண்ணுவாங்கிறதை சொல்லிடுறேன். இப்போ தமிழ்நாட்டின் பிரதிநிதியா ஏன் தமிழகத்தை சாராத ஒருவரை நீங்கள் நியமித்தீர்கள் அப்படின்னு கேட்டால், வெங்கட் நாராயண டொமிசில் ஸ்டேட்டஸை வச்சுட்டு இவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு காட்ட முயற்சி பண்ணுவார். ஏன்னா அவர் தற்போது சென்னை
கோட்டூர்புரத்துல இருக்கக்கூடிய சூர்யா நகரில் வசித்து வருகிறார். இந்த அட்ரஸ் எத்தனை வருஷமா இந்த அட்ரஸ்ல இருந்துட்டு இருக்கா, இதெல்லாம் வச்சு டொமிசில் ஸ்டேட்டஸ் அப்படிங்கறத போட்டு இவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான் அப்படின்னு காட்டுவாங்க. நம்ம ஆர்குமெண்ட் அது அல்ல. தமிழகத்தின் பிரதிநிதியா தமிழ்நாட்டை சார்ந்தவர் இருக்கணும் நம்ம சொல்ல, ஒரு தமிழன் இருக்க வேண்டும் என்று சொல்லுவோம். அவர் தமிழர் கிடையாது, அவர் கர்நாடகத்தை சார்ந்தவர். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்நாடகத்தின் முதல்வராக இருக்கிற மேகேதாட்டுக்கு குறுக்கே அணை கட்டியே தீர்வேன் என்று கூறிக்கொண்டிருக்கிற டி.கே. சிவகுமாருக்கு நெருங்கிய நண்பர். டி.கே. சிவகுமாருடைய ஃப்ரெண்ட தமிழகத்துக்கான சிறப்பு பிரதிநிதியா டெல்லியில அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறார் விஜய். இது எப்படி இருக்கும்? நாளைக்கு மேகேதாட்டு விவகாரம் சம்பந்தமா வந்தாலும் சரி, காவிரி நதிநீர் பிரச்சனை சம்பந்தமா டெல்லியில டிஸ்கஸ் பண்றப்போ தமிழகத்தின் சார்புல கர்நாடகத்தை சேர்ந்த கே. வெங்கட் நாராயணா தான் உட்கார போறார். அப்போ அவர் தமிழனுக்கு சாதகமா பேசுவாரா, கர்நாடகத்துக்கு சாதகமா பேசுவாரா? அது டி.கே. சிவகுமாருடைய ஃப்ரெண்டு வேற, அது வேற இருக்கு. என்ன ஒரு கேலி கூத்தா இல்லையா? ஒரு பட தயாரிப்பாளரை இவ்வளவு பெரிய போஸ்ட்ல யாராவது உட்காந்து வைப்பாங்க? அவர் ஜனநாயகன் படம் எடுத்தது, அது சென்சார் போர்டுல மாட்டிக்கிச்சு, கோடானு கோடி நஷ்டம். ரைட்டு, அவர் நஷ்டத்தை ஈடு செய்யணும், வேற வழியில ஈடு செஞ்சுட்டு போக வேண்டியது தானே. அதுக்கு இந்த போஸ்டா கிடைச்சது. இது எவ்வளவு பெரிய வைட்டல் போஸ்ட். சில நேரங்கள்ல இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு போஸ்டுங்க, அமித்ஷா ரேஞ்சில பேச வேண்டிய ஒரு பெரிய ஒரு பதவி. இந்த பதவியில எந்த முன்னறிவும் இல்லாத, எந்த தகுதியும் இல்லாத வெங்கட் நாராயணங்கிறவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. வெங்கட் நாராயணன் அதிகபட்ச தகுதி என்ன? ரெண்டு தான். ஒண்ணு, ஜனநாயகன் படம் எடுத்தார் விஜய வச்சு, கையை சுட்டு கொண்டார், இது ஒண்ணு. இரண்டாவது, விஜய் திரைத்துறையில் இருந்து பிரியா விடை பெறுவதற்கான மாபெரும் நிகழ்வை மலேசியாவில் வைத்து அவர் நடத்தி காட்டி. இந்த ரெண்டுத்துக்கும் இப்ப விஜய் அவருக்கு பரிசு கொடுத்திருக்கிறார். நீ டெல்லிக்கான தமிழகத்தின் சிறப்பு பிரதிநிதி போயிட்டு வா. விஜய் போட்டு அப்பாயின்மெண்ட் வரல, ஒரு ஜோசியக்காரரை ஓஎஸ்டின்னு போட்டாங்க. அது சர்ச்சையானதுக்கு அப்புறம் அது வித்ட்ரா பண்ணாங்க. அதே போல பல ஆண்டுகளாக விஜயனுடைய படம் தொடர்பான பிஆர்ஓ ஒர்க், இந்த மீடியா ஒர்க் அத்தனையும் பார்த்து கொண்டிருந்த ஜெகதீஷ் பழனிசாமி அவர் விஜய்க்கான தனி செயலாளர், தனி உதவியாளர், அது ஒரு பிரைவேட் செக்ரட்டரி. இப்போ ஒரு பட தயாரிப்பாளர், அவர் டெல்லிக்கான சிறப்பு பிரதிநிதி. யார் யாரெல்லாம் கடந்த காலத்துல விஜயனுடைய திரைத்துறையில விஜய்க்கு உதவியெல்லாம் செஞ்சாங்களோ அவங்க ஆளாளுக்கு ஒரு போஸ்ட். ஏங்க, போஸ்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டால் அது தப்பு இல்லை, அது வேற விதமா கொடுக்கலாமே. இப்போ சென்னையில பிலிம் சிட்டின்னு ஒண்ணு இருக்கு, பிலிம் இன்ஸ்டிடியூட்னு ஒண்ணு இருக்கு, அது இன்னைக்கு நறுங்கி போயிருக்கு. அந்த பிலிம் இன்ஸ்டிடியூட்டை இப்போ புனேல இருக்கக்கூடிய பிலிம் இன்ஸ்டிடியூட் ஸ்டாண்டர்ட்ல இம்ப்ரூவ் பண்றதுன்னு ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வாங்க. அதுக்காக அந்த ப்ராஜெக்டுடைய டைரக்டரா இந்த பட தயாரிப்பாளர் போட்டு யாரு வேண்டாம், அவருக்கு அவருடைய துறையிலே ஒரு போஸ்ட் கிடைச்சு, ஒரு கௌரவமானது. அதே நேரத்துல தமிழகத்துல ஒரு மிகச்சிறந்த இன்ஸ்டிடியூட் ஒண்ணு உருவாக்கின பெருமையும் கிடைக்கும். புனேல எவ்வளவு பிரமாதமான பிலிம் இன்ஸ்டிடியூட், அங்க சீட் கிடைக்கிறது கஷ்டம். அந்த பிலிம் இன்ஸ்டிடியூட்ல படிச்சு வந்தவர் தான் ஷாருக் கான், நஸ்ருதீன் ஷா, இப்படி பல பேர். மிகப்பெரிய அனுபம் கேரளா அங்கதான் படிச்சுட்டு வந்தாரு. அங்க ப்ரொஃபசர் அல்காஷின்னு ஒருத்தர் உண்டு. ப்ரொஃபசர் அல்காஷியோட கைப்பட்டால் சும்மா களிமண்ணா இருக்கிறது கூட தலை சிறந்த நடிகன் ஆகிரும் அப்படின்னாரு. இன்னைக்கு ஹிந்தியில பாலிவுட்ல வலம் வரக்கூடிய பல நடிகர்கள் தங்களை ப்ரொஃபசர் அல்காஷியுடைய ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறதுல பெருமை கொள்ளுகிறார். அந்த லிஸ்ட்ல ஷாருக் கான் தான் வருவார். அப்படி ஒரு பெருமை மிகுந்த ஒரு மிகச்சிறந்த சினிமாவுக்கான ஒரு இன்ஸ்டிடியூட்டை உருவாக்குங்க. அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கான ஒரு டைரக்டரா, ஒரு தலைவரா, சேர்மனா நீங்க ஜனநாயகன் படத்தை எடுத்த வெங்கட் நாராயணாவை போடுங்க. யாரு வேண்டாங்க? அவரவர்களுக்கு பொருத்தமான பதவின்னு ஒண்ணு இல்லையா? அதை செய்திருக்க வேண்டாமா? டெல்லிக்கான பிரதிநிதியாவா இவரை போடுங்க. இவருக்கு என்னங்க தெரியும்? அதாவது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு 50% கான்ஸ்டிடியூஷன் தொடர்பான பிரச்சனையா இருக்கும். another 50% அரசியல் தொடர்பானதா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அரசினுடைய ரெண்டு அரசுகளுக்கு இடையிலான உறவு தொடர்பானதா இருக்கும். இது எதிலையுமே அனுபவம் இல்லாதவர். எல்லாத்துக்கும் மேல அவர் கர்நாடகத்தை சேர்ந்தவர். மேகேதாட்டு விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில இந்த விதமான அப்பாயின்மெண்ட் மிக ஆபத்தானது, தமிழர்களுக்கு எதிரானது. அதனால எப்படி இந்த ஜோசியக்காரனை போட்டு வித்ட்ரா பண்ணாங்களோ அது போல கே. வெங்கட் நாராயணாவுடைய அப்பாயின்மெண்ட்டை முதல்ல விஜய் வித்ட்ரா பண்ணணும். இல்லைன்னா அவர் பேர் ரிப்பேர் ஆகி அவர் மேல இருக்க நம்பிக்கை கிழவு. சினிமா படம் எடுத்தவங்களுக்கு ஒரு போஸ்ட்,
சினிமால இருக்கிறப்போ இந்த யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் யார் யாரெல்லாம் ப்ரமோட் பண்ணாங்க அவருக்கு ஒரு போஸ்ட், ஜோசியம் சொன்னவருக்கு ஒரு போஸ்ட். என்னது கேளு, மக்கள் வந்து ஒரு பெருசா நம்பிக்கை வச்சு 108 சீட்ல ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னா இந்த விதமா ஆட்சியாளர்களுக்காக வச்சாங்க. செயல்ல காட்ட வேண்டாமா? அப்படி செயலில் காட்டக்கூடிய தகுதி படைத்தவர்களை முக்கிய இடத்துல வைக்க வேண்டாமா? நீங்க வந்து இந்த பழச ஞாபகத்துல வச்சு சில பேருக்கு நம்ம ஆட்சி காலத்தை தான் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கு உரிய ஏதேனும் ஒரு துறையில ஏதேனும் ஒரு பதவியை வழங்குங்க. இப்ப அதுதான் அந்த பிலிம் இன்ஸ்டிடியூட்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அது போல செய்யலாம். அதுக்கு இந்த போஸ்டா கிடைச்சது. இது ரொம்ப ஒரு அநியாயமானது, மிக தவறான முன்னுதாரணத்தை விஜய் அடுத்தடுத்து செய்து வருகிறார். அதுக்கப்புறம் இவ்வளவு செஞ்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒரு மோசமான முன்னுதாரணங்களை உருவாக்கி கொண்டு விட்டு கடைசியில நான் தூய ஆட்சி தருகிறேன், தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. பேரு இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு. ஆரம்பத்திலேயே முதல்வர் விஜய் சரி செய்ய வேண்டும் அப்படின்னு அன்போடு கேட்டு. திமுக கூட்டணியிலிருந்து விலகுகிறாரா வைகோ? விலகுவார் என்று யூகிக்கப்படுகிறது. இன்னைக்கு மதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம், அநேகமா அதுல டிஎம்கே கூட்டணிக்கு டாடா காட்டும் முடிவை வைகோ அறிவிப்பார் என்று யூகிக்கப்படுகிறது. அதுக்கான சாத்தியங்கள் நிறைய. ஏற்கனவே அந்த திசையை நோக்கி தன்னுடைய கட்சியினரை ஆற்றுப்படுத்தும் விதமாக நிறைய பேசி இருக்கிறார் வைகோ. நாங்கள் ஓரளவு தன்மானத்தை விட்டுத்தான் திமுகவுடன் செயல்பட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எங்கள் சுயமரியாதையை தன்மானத்தை கொஞ்சம் இழந்து விட்டுத்தான் 9 வருடம் நான் பயணித்தேன். இந்த சுயமரியாதைக்கு இழுத்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது உண்மையும் கூட. அது ஒரு சிறிய கட்சி, அவங்க நிக்கிற 4-5 தொகுதியில அவங்க சின்னத்திலேயே நிக்க அலோவ் பண்ணி இருக்கலாம். எல்லாமே உதயசூரியன்ல நிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு மதிமுகங்கிற கட்சி இருக்கு, மதிமுகவுக்கு எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஆனா அவங்க மதிமுக எம்எல்ஏக்களா இருக்க மாட்டாங்க. கேட்டா அவங்க டிஎம்கே எம்எல்ஏ. இது ரொம்ப கொடுமையான விஷயம். இப்படி எம்எல்ஏக்களே இல்லாமல் போனால் அது என்ன ஆகும்னா மதிமுகவுக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் இருக்குல்ல, தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம், அதுவே இல்லாமல் ஒரு மாநில கட்சிங்கிற அந்த அந்தஸ்தே அது இழக்க வேண்டியது. ஆக்சுவலா அதை இழக்க செய்யணும் அப்படிங்கிறது தான் டிஎம்கே நோக்கம். ஆனா டிஎம்கே மிகப்பெரிய கட்சி, அன்னைக்கு சட்டம் நிலைத்தனமாக நடந்து கொண்டு இன்னைக்கு அடைந்திருக்கிற அந்த வீழ்ச்சி அது நினைத்து பார்க்க ரொம்ப ஆணவத்தோடு நடந்து கொண்டது, ரொம்ப அரகண்டா நடந்துட்டாங்க. வைகோனால பேச முடியுது. அதுக்கு மேல எழுத்து பேசியிருந்தா கூட்டல நீங்க வேண்டாங்க, வேணா வேற வழியை பாத்துக்கங்கன்னு சொல்லியிருப்பாங்க. என்ன செய்யறது? இந்த மன வருத்தத்தோட உதயசூரியன் சின்னத்துல தன்னுடைய வேட்பாளர்களை வைகோ அறிவித்தார். அதுல 2 தேறிச்சு. இப்ப நேற்றைக்கு நடந்த கூட்டத்துல சீர்காழியினுடைய மதிமுக எம்எல்ஏ அவர் வந்து உதயசூரியன் சின்னத்துல நின்று வென்றவர், அவர் வரவே இல்லைங்கிறாங்க. சோ இப்ப என்னன்னா வைகோ திமுக கூட்டிலிருந்து வெளியேறுவது அப்படின்னு முடிவு எடுத்தாலும் சீர்காழியினுடைய எம்எல்ஏ அந்த முடிவுக்கு எதிராக செயல்படுவார் போல தெரியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சீர்காழி எம்எல்ஏ உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்று ஜெயிச்சது. சோ தேர்தல் ஆணையத்தினுடைய ஆவணங்கள் படி அவர் டிஎம்கே எம்எல்ஏ தான். சோ டிஎம்கே எம்எல்ஏவாகவே அவர் தொடர நினைக்கிறார் அப்படின்னா அதனுடைய பொருள் அவர் கிட்டத்தட்ட திமுகவே ஆயிட்டார். மதிமுக எம்எல்ஏவாக தன்னை ஆக்கிக்கொள்ள அவர் விரும்புகிறார். மீதி ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்கா, கடையநல்லூர் எம்எல்ஏ ராஜேந்திரன் பேர். சோ அவர் வந்து வைகோ எடுக்கிற முடிவுக்கு இணங்குவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ டிஎம்கே கிட்ட இருந்து விலகுவதுன்னு முடிவு எடுத்தார். அநேகமா ராஜேந்திரன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கு வாய்ப்பு. அப்படி ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகாவுடன் கூட்டணி வைத்து இதே ராஜேந்திரன் கடையநல்லூர்ல திரும்பவும் போட்டியிடலாம். அந்த மதிமுகவுடைய சின்னத்திலேயே அவர் போட்டியிடலாம். அவரை ஜெயிக்க வைப்பதற்கான உத்தரவாதத்தை தாவேகா வழங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இதுதான் வைகோட ஸ்ட்ராட்டஜி. சரி, இதனால மதிமுகவுக்கு ஏதாவது லாபமா, ஏதாவது மீண்டு இருக்கிறதா அப்படின்னா மதிமுகவுக்கு தன்மானம் மீண்டு இருக்கிறது, சுயமரியாதை மீட்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். ஏன்னா ஏற்கனவே மதிமுகவுடைய அவைத்தலைவர் அர்ஜுன் ராஜ் திமுகவை நச்சு பாம்பு அப்படின்னு இருக்காரு. திமுகங்கிறது அது நச்சு பாம்பு. அதுக்கு எவ்வளவுதான் பால் பார்த்தாலும் அதுக்கு நன்றி இருக்காது, நம்மளதான் போட்டு கொத்தனுக்கு முயற்சி செய்யும் அப்படின்னு அவர் சொல்லி இருந்தார். இவ்வளவு சொல்லிட்டு இதுக்கு மேல இனிமேல் டிஎம்கேல இருக்க முடியாது. சோ டிஎம்கே விட்டு ஒவ்வொரு கட்சியா வெளியேறிட்டு இருக்கு. அநேகமா இப்ப போற போக்க பார்த்தா தேமுதிக தவிர்த்து
வேற எந்த கட்சியும் டிஎம்கேல இருக்காது அப்படின்னு நம்ம யூகிக்கலாம். அதே மாதிரி 2029 மக்களவை தேர்தலுக்கான ஒரு சீன் இப்பவே செட் ஆக ஆரம்பிச்சாச்சு. அநேகமா அந்த தேர்தல்ல டிஎம்கே தனித்து விடப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில கட்சிகளோட அதிமுக கூட்டணி இருக்கும், நிறைய கட்சிகளோட தாவேகா கூட்டணி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா இப்போ தாவேகா பக்கம் வரக்கூடிய அத்தனை கட்சிகளோடையும் தாவேகா களம் கண்டுது அப்படின்னா அநேகமா மிகப்பெரிய அறுவடைய 2029 தாவேகா செய்வதற்கு வாய்ப்பு, அதை மறந்துடக்கூடாது. ஆனால் அதே நேரத்துல அரசியல் ஒரு நாள் என்பதே மிக நெடிய காலம். 2029 இன்னும் எவ்வளவோ வருஷங்கள் இருக்கு, 2.5 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள எவ்வளவு மாறும்? இன்னைக்கு இருக்கிற இந்த சீனை வச்சுட்டு நான் என்னுடைய அனுமானத்தை முன்வைக்கிறேன். பட் எப்படி இருந்தாலும் வைகோவுக்கு இப்பதான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் வைகோ போட்டு துவைச்சிட்டு இருந்தாங்க டிஎம்கே. அதுவும் டிஎம்கே தலைமை டிக்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. வைகோனால எந்திருக்கவே முடியாது. ஏன்னா இந்த ஒரு பெரிய கட்சி சும்மா கழுத்திலேயே முடிச்சுட்டு இருந்த மாதிரி மதிமுகவை துவைத்துக் கொள்கிறது. அதற்கான அடிப்படை அங்கீகாரத்தை கூட அது பெற்றுவிடக் கூடாது என்பதுல டிஎம்கே ரொம்ப குறியாக இருக்கு. இன்னைக்குதான் அவருக்கு ஒரு 3வது அவென்யூவா இந்த தாவேகா கிடைச்சிருக்கு. அதனால தாவேகாவை நோக்கி வைகோ போகிறார் அப்படின்னு நாம யூகிக்க இடம் உண்டு. இன்றைக்கு தன்மானம் பற்றி பேசும் வைகோ அன்றே வெளியில் வந்திருக்க வேண்டியதுதானே? இன்னைக்கே வெளியில வந்திருக்கலாம் அப்படின்னா வேற அவென்யூ இல்லை. டிஎம்கே விட்டு வெளியில வந்தா ஏடிஎம்கேயோட அலையன்ஸ் வைக்கணும். ஏடிஎம்கேயோட பிஜேபி இருக்கு. சோ அதனால அலையன்ஸ் வைக்க முடியாது. தாவேகா புதுசா களம் தாண்டுகிறது. அதுக்கு என்ன ஓட்டு கிடைக்கும்னு யாருக்கும் தெரியல. இவ்வளவு பெரிய வெற்றியை பெறுவார்கள் அப்படிங்கிறது தேர்தலுக்கு முன்னால யாருமே யூகிக்கல. யூகிச்சிருந்தா இன்னைக்கு தாவேகாவோட ஒட்டின அத்தனை கட்சிகளும் அன்றைக்கே ஒட்டி இருக்கும். அதனால பல நேரத்துல அரசியல்ல தன்மானத்தையும் விலையாகத்தான் கொடுக்க வேண்டியிருக்கு. அதுதான் அரசியல். ஆனா அன்றைக்கு தன்மானத்தை விலையாக கொடுத்தா இன்றைக்கு விலையாக கொடுத்த தன்மானத்தை மீட்பதற்கான அடுத்த கட்ட முயற்சியில் வைகோ ஈடுபட்டு இருக்கிறார். அப்படித்தான் நம்ம அம்பாசமுத்திரம் தொகுதியின் பொது வேட்பாளராகிறாரா சீமான்? அதாவது அம்பாசமுத்திரத்துல தாவேகா வேட்பாளராக களம் காண்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிற இசக்கி சுப்பியாவை எதிர்த்து பொது வேட்பாளராக சீமான் நிறுத்தப்படலாம் அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் ஓடிக்கொண்டிருக்கு. பொது வேட்பாளர்னா என்ன? அதாவது தாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒருவரை வேட்பாளராக அறிவித்துவிட்டு அவருக்கு எதிரும் புதிருமான 2 கட்சிகளுமே ஆதரவளிக்கும். சீமான அம்பாசமுத்திரத்துல களமிறக்கிட்டு ஏடிஎம்கேயும் இந்த தடவை நாங்க அம்பாசமுத்திரத்துல எங்க கேண்டிடேட் யாரையும் போடல, அதனால அதிமுக தொண்டர்கள் சீமானுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லிடுவாங்க. அதே போல டிஎம்கே தலைமையும் எங்கள் கட்சி சார்பில் அம்பாசமுத்திரத்துல யாரையும் நாங்க களமிறக்கல, எனவே திமுக தொண்டர்கள் சீமானுக்கே வாக்களிக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ இந்த 2 கட்சியினரும் அவங்க வாக்களிக்கிறது. அதன் மூலமாக தாவேகா வெற்றி பெறுவதை தடுப்பது. இப்ப இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏன் தேவை? அதாவது அம்பாசமுத்திரத்துல தனிப்பட்ட முறையில இசக்கி சுப்பையாவுக்கு ஓரளவு செல்வாக்கு. சரி, அதுக்கப்புறம் அவரை எதிர்த்து போட்டியிட்டு 2ஆம் இடத்துக்கு வந்த காங்கிரஸ், அதுவும் இன்னைக்கு தாவேகா கூட்டணியில இருக்கு. அவரை எதிர்த்து போட்டியிட்டு 3வது இடத்துக்கு வந்த தாவேகா, இப்ப அந்த தாவேகால் தான் இசக்கி சுப்பையா இணைந்திருக்கு. சோ இப்ப இசக்கி சுப்பையாவுக்கு உண்டான அனுகூலமான அம்சங்கள் என்னங்க இருப்பாங்க? அவருக்கு உண்டான தனிப்பட்ட செல்வாக்குல இருக்கிற ஓட்டு பிளஸ் தாவேகா ஓட்டு பிளஸ் காங்கிரஸ் ஓட்டு. சோ நம்பர் 2ஆ வந்தவங்களுடைய ஓட்டு, நம்பர் 3ஆ வந்த கேண்டிடேட் ஓட்டு, நம்பர் 1ஆ இசக்கி சுப்பையா வந்திருக்கா, அவருக்கே உண்டான பிரத்யேகமான வாக்கு இத்தனையும் சேருது. இவ்வளவு சேர்றப்போ இப்ப அம்பாசமுத்திரத்துல இசக்கி சுப்பையாவுக்கு முன்னால டிஎம்கே ஏடிஎம்கே தனித்தனியா பிரிஞ்சு நின்னால் நிக்கவே முடியாது, களம் காணவே முடியாது, ஸ்வீப் பண்ணிட்டு போயிடுவார். பிரம்மாண்டமான வித்தியாசத்துல ஜெயிப்பார். அப்போ இசக்கி சுப்பையாவுடைய வெற்றிக்கு ஒரு கட்டையை போடணும் அப்படின்னா அதுக்கு சீமான தயார். இப்போ ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. சீமானும் சம் எக்ஸார் ஒரு காமனா எல்லோரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு கேண்டிடேட்டை போட்டு எதிரும் புதிருமான 2 கட்சிகளுமே அந்த கேண்டிடேட்டை சப்போர்ட் பண்ணிடுறது. அதன் மூலமா தாவேகா வெற்றி பெறுவதை தடுப்பது. நான் இது பற்றி இதுக்கு முன்னால ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன்.
என்னன்னா இப்ப ஏடிஎம்கே போட்டியிட்டு வென்ற பல தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடக்கப்போகுது. அதை ஏடிஎம்கே ரீட்டைன் பண்ணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. ஏடிஎம்கே போட்டியிடுகிற தொகுதிகளில் டிஎம்கே தன்னுடைய கேண்டிடேட்டை நிறுத்தாமல் இருப்பது, அதே போல திருச்சி கிழக்குல டிஎம்கே கேண்டிடேட்டை எதிர்த்து ஏடிஎம்கே தன்னுடைய கேண்டிடேட்டை நிறுத்தாமல் இருக்கு. அப்படி பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கீழே அவரவர்கள் தொகுதியை கைப்பற்றிக் கொள்வது அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வரலாம். அதற்கான சாத்தியம் உண்டு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அந்த விஷயம் அம்பாசமுத்திரம் தொடர்பாக நிறைய பேசப்படுது. இப்ப இதை சொல்றப்ப இன்னொரு விஷயம் கனெக்டடா நம்ம புரிஞ்சு, கே.என். நேரு 2 நாளைக்கு முன்னாலும் சொல்லியிருந்தார், ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் சட்டப்பேரவைக்கு வருவார். மீண்டும் பொறுப்பேற்பார், அது உறுதி. திருச்சி ஈஸ்ட்ல வேக்கண்டா இருக்கு, விஜய் போட்டியிட்டு ராஜினாமா செய்து அந்த தொகுதியில ஒருவேளை ஸ்டாலின் போட்டியிடலாம். அதை பற்றி நேற்று கொடுத்த காணொலியில அதை பற்றி ரொம்ப யோசிக்கணும். ஸ்டாலின் ஒருவேளை போட்டியிட்டு தோற்றால் ரொம்ப மோசமாயிடும், ரொம்ப பெரிய டேமேஜ் அவருடைய கட்சிக்கும் கொண்டு வரும், ஸ்டாலினுக்கும் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். மீண்டும் நின்று மீண்டும் தோற்றால் ஸ்டாலினுடைய இமேஜ் வெகுவாக பாதிக்கப்படும், டிஎம்கே இமேஜ் பாதாளத்துக்கு போயிடும். ஒருவேளை ஸ்டாலின் போட்டியிடுறாரு வச்சுக்கோ, அவரும் ஒரு காமன் கேண்டிடேட்டா போட்டியிடுறாரு, அவருக்கு எதிராக ஏடிஎம்கே தன்னுடைய கேண்டிடேட்டை நிறுத்தாமல் இருந்ததுன்னா ஏடிஎம்கே தொடர்கள் அத்தனை பேருமே ஸ்டாலினுக்கு ஓட்டு போடலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஸ்டாலின் ஜெயிக்கவும் வாய்ப்பு. ஆனா இவ்வளவு பெரிய உதவியை ஏடிஎம்கே செய்யணும்னா ஏடிஎம்கே போட்டியிடக்கூடிய தொகுதிகள் இருக்குங்க, அந்த தொகுதிகள்ல டிஎம்கே தன்னுடைய கேண்டிடேட்ஸ் நிறுத்தக்கூடாது, ஏடிஎம்கே முழுக்க சப்போர்ட் பண்ணும். இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் கீழே இந்த தேர்தலை டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் எதிர்கொண்டால் இடைத்தேர்தல்ல எந்த தொகுதியிலையுமே தாவேக்காவை ஜெயிக்க விடாமல் ஆக்க முடியாதுங்கிறது கிடையாது. அதனால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நோக்கி, காமன் கேண்டிடேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருக்கு. சோ விஜயனுடைய வெற்றி பலவிதமான புதுமைகளை, பலவிதமான நூதன முயற்சிகளை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே அவர் வருகையிலேயே நிறைய விஷயங்கள் புதுசு புதுசா நடந்தது. அதாவது கடந்த ஒரு 59 ஆண்டு காலத்துல கழகங்களே இல்லாத, அதாவது திராவிடம் சார்ந்த கழகங்களே இல்லாத ஒரு ஆட்சி அமைந்திருக்கிறது. முதல் முறையா சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த ஒருவர் சிஎம் ஆகி இருக்கிறார். முதல் முறையா டிஎம்கே ஏடிஎம்கே 2 கட்சிகளுமே எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கின்றன. முதல் முறையா தொடர்ந்து ஏடிஎம்கே எதிர்கட்சியாக அமர்ந்திருக்கிறது. ஏன்னா எப்போதுமே ஏடிஎம்கே 5 வருஷத்துக்கு மேல எதிர்கட்சியா இருந்ததே இல்லை. 5 வருஷம் முடிஞ்சாச்சுன்னா ஆளுங்கட்சி ஆயிடும். வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஏடிஎம்கே 5 ஆண்டுகளுக்கு பிறகும் மீண்டும் எதிர்கட்சியாக அமர்ந்திருக்கிறது. இப்படி நிறைய புதிய புதிய விஷயங்கள் இந்த விஜயனுடைய வருகைக்கு பின்னால், அரசியல் வருகைக்கு பின்னால் ஏற்பட்டு, அதே போல இப்போ தமிழகத்துக்கு காமன் கேண்டிடேட் அப்படிங்கிற ஒரு கருத்தியல் அறிமுகமாக தொடங்கியது. இது எந்த அளவுக்கு கைகூடும், டிஎம்கே ஏடிஎம்கே நினைத்த பலனை கொடுக்குமா, இதெல்லாம் நம்ம பொறுத்து பார்க்க வேண்டும். மு.க. ஸ்டாலினை அதிமுக ஆதரித்தால் அதிமுகவின் தொண்டர்கள் அதை ஏற்பார்களா? அவர்கள் தாவேகாவை நோக்கி நகர்ந்து விட மாட்டார்களா? மு.க. ஸ்டாலினை ஏடிஎம்கே ஆதரிக்கும்னு நான் சொல்லல, அப்படி அமைவதற்கான சாத்தியங்கள் உண்டு அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு டிஎம்கேயும் சரி ஏடிஎம்கேயும் ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்ல இருக்கு. இந்த 2 கட்சிகளுடைய இருத்தலே ஆபத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது. அப்போ இந்த 2 கட்சிகளும் தங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா இந்த 2 கட்சிகளுக்கு இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். 2 கட்சியும் ஒண்ணு எதிர்க்கும் கொள்கை அளவுல, மற்ற விஷயங்கள். ஆனால் தக்க வைத்துக் கொள்வது அப்படின்னு வர்றப்போ ஒரு விட்டு கொடுத்தல் இருக்கு. ஸ்டாலினுக்கு நீங்க விட்டு கொடுக்குறீங்கன்னா மற்ற தொகுதிகள் அத்தனை அதிமுகவுக்கு அவங்க விட்டு கொடுக்குறாங்க. அப்போ ஏடிஎம்கே எங்கெல்லாம் ஜெயிச்சதோ அந்த இடத்துல ஏடிஎம்கே மீண்டும் ஜெயிச்சு, அதற்கான வாய்ப்பு ஏற்படும். இன்னொன்னு, ஏடிஎம்கேல ரொம்ப உறுதியான தொண்டர்கள் ஸ்டாலினை ஆதரிப்பதை ஏற்க மாட்டார்கள் அப்படின்னா அந்த அளவுக்கு உறுதியான தொண்டர்கள் தாவேகா பக்கம் மட்டும் எப்படி நகர்ந்துருவாங்க நீங்க சொல்லுங்க. உறுதியான தொண்டர்கள் அதிமுகவே தான் நிற்கணும். அதிமுகவை விட்டுட்டு தாவேகா பக்கம்
நகர்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய தொண்டர்கள், அப்படி ஒரு தொண்டர்கள் இருந்தா அவங்க ஏடிஎம்கே தொண்டர்களே கிடையாதுன்னு தானே அர்த்தம். தொண்டர்கள் எந்த சிச்சுவேஷன்லயும் தன்னுடைய கட்சியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நேற்றைக்கு வரைக்கும் ஸ்டாலினை ஆதரிப்பதுங்கிற ஒரு முடிவை நோக்கி அதிமுக போயிருக்கா? எப்பவாவது அதெல்லாம் நடந்திருந்தா? இன்னைக்கு போறதுக்கு காரணம் அதிமுகவை காப்பாற்றியாக வேண்டும். அதே போல டிஎம்கேக்கு ஒரு நோக்கம் இருக்கு, தன்னுடைய கட்சியை காப்பாற்றியாகும். சோ 2 பேருடைய இருத்தலுக்கு ஆபத்து. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு பொதுவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர்றாங்க. இந்த தொகுதியில நான் விட்டு தரேன், அந்த தொகுதியில நீ விட்டு தர. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தேர்தலை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்பியர்லயும் 2 கட்சிக்கு இடையில இருந்திருக்கு. ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறதுல இருந்து, கோயில்ல தக்காரு அரங்காவலரா இருக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் இந்த 2 கட்சிக்கு இடையில தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. அண்ணே இந்த தடவை நீங்க எடுத்துட்டீங்கன்னு அடுத்த தடவை நான் டிஎம்கே ஆட்சி நடந்துட்டு இருக்கோம், கான்ட்ராக்ட் ஏடிஎம்கே காரங்க வாங்கிட்டு இருப்பாங்க. ஏடிஎம்கே ஆட்சி நடந்துட்டு இருக்கும், கான்ட்ராக்ட் பெரும்பாலும் வந்து டிஎம்கே போயிட்டு எல்லாம் அவங்களுக்குள்ள எப்போதுமே ஒரு கொடுக்கல் வாங்கல் தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. அது நேரடியா அரசியல்ல வந்தது கிடையாது, அவ்வளவுதான். இன்னைக்கு அப்படி வரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்திருக்குங்கிறப்ப என்ன செய்யறது? இல்லைன்னா கட்சியை எப்படி தக்க வைப்பீங்க? 2 கட்சியும் காணாம போயிடும், 2 கழகமும் காணாமல் போயிடும். இப்ப இந்த 2 கழகமும் இருக்கணும்ல. அதாவது ஒரு விஷயம் நல்லா 2 கழகமும் எலியும் பூனையுமா எப்போதும் செயல்படும். ஆனா இந்த 2 கழகத்துக்குமே ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு 3வது பிளேயர் வந்தாச்சுன்னா 2 கழகத்துக்குள்ளே ஒரு சிண்டிகேட் அமைஞ்சும். என்னால மதுரையில வச்சு எம்ஜிஆர் பேசினது ஞாபகம். அவர் சொன்னாரு, என்னுடைய கட்சியும் டிஎம்கேயும் எலியும் பூனையும் தான், ஆனால் ஹிந்தி எதிர்ப்பு என்று வந்துவிட்டால் எங்கள் 2 கட்சி இரட்டை குழல் துப்பாக்கி போல செயல்படும் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த மாதிரி ஒரு சில ஆஸ்பெக்ட்ல அவங்க 2 பேருக்குமே பிரச்சனை, 2 பேருடைய இருத்தலுக்கே ஆபத்து அப்படிங்கிறப்போ அந்த 2 பேருமே ஒருங்கிணைந்து சால்வ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இப்ப வந்து சேர்ந்துருங்க. இதை விட்டா வேற வழி இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த மாதிரி ஏற்பாடு எதுவும் பண்ணல. இப்ப இடைத்தேர்தல்ல எத்தனை தொகுதி நடக்க அத்தனை தொகுதி தாவேக்கா ஜெயிச்சிருதுன்னா என்ன ஆகும்? இப்போ தாவேக்கா கை ஓங்கிக்கிட்டே போகும். அது கை ஓங்கிக்கொண்டே போவதற்கு 2 கட்சிகளுமே தலையாட்டி கொண்டிருந்தது போல ஆகும். தாவேக்காவை தொடர்ந்து ஜெயிக்க வைக்கிறதுக்காக இவங்க 2 பேரும் கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு செக் வைக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். இம்மிடியேட்டா செய்யணும். இதை தாண்டி வேற என்ன வழி இருக்கு? நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.